ஹலோ மக்களே, எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த திமுகவுக்கும் இங்க இருக்க ஆளுநருக்கும் கண்டிப்பா ஆகாது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் ஒண்ணு சொன்னாருன்னா திமுக வந்து அதெல்லாம் திட்டாவாதுங்க, திமுக காரங்க ஆளுநர் சொல்றது தப்பு அப்படின்வாங்க. ஆனா முதல் தடவை பாத்தீங்க அப்படின்னா ஆளுநரை சில திமுகவினர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. என்ன விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நடந்து முடிஞ்சிருக்க இந்த 2026 எலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் 108 சீட்டு ஜெயிச்சிருந்தாலுமே அவரால் ஆட்சி அமைக்க முடியல. பட் ஆனா இந்த 108 சீட்டை வச்சு அவரால் கொஞ்ச காலத்துக்கு ஒரு ஒரு 2 வாரத்துக்கு 1 மாசத்துக்கு சிஎம் சீட்ல உட்காரலாம். ஆனா ஆளுநர் என்ன சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா, எப்பா நீ வந்து நிறைய பேர் வந்து போட்டி போடுற மாதிரி இருக்கு, நீ சிங்கிள் மெஜாரிட்டி என்ன பண்ணி மெஜாரிட்டியா தான் இருக்க. ஆனா கூடவே அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வச்சும் மெஜாரிட்டி காமிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால நீ வந்து 118 பேர் நீ வந்து காமி, நான் சிஎம் சீட்ல உட்கார வச்சிடறேன் அப்படின்றாரு. ஆனா இப்போதைக்கு விஜய் அவர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த 118 அப்படின்ற பெரும்பான்மை இல்லை. சோ அதனால இப்போதைக்கு ஆளுநர் வந்து விஜய் அவர்களை சிஎம் சீட்ல உட்கார வைக்க மாட்டாரு. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா திமுக வந்து சில பேரு அவர் ஆளுநர் கரெக்டான ஒரு வேலையை செய்யறாரு, இது என்ன தப்பு இருக்கு அப்படின்றாங்க. சோ இதை பத்தி நீங்களும் நினைக்கிறீங்க, ஆளுநர் சொல்றது கரெக்டா இல்லையா? இல்ல ஆளுநர் வந்து இல்லப்பா கொஞ்ச காலத்துக்கு வந்து விஜய் வந்து நம்ம சிஎம் சீட்ல உட்கார வைக்கலாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே இது போல வீடியோ பார்க்க நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எங்க சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க.